ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து ஒரு 11 நபர்கள் இருக்காங்க. இந்த 11 நபர்களில் வந்து யார் இந்த வாரம் வந்து போக போகிறா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ வரைக்கும் ஓட்டிங்கில் வந்து ஹையஸ்ட் லீடிங்கில் இருக்கக்கூடிய நபர் வந்து நம்ம திவ்யா தான். கிட்டத்தட்ட வந்து 86,000 ஓட்டுகள் வாங்கி அவங்க தான் முதல் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்த வந்து கமருதீன் கிட்டத்தட்ட 51,000 ஓட்டுகள் வாங்கி இரண்டாவது இடத்த வந்து வகிச்சிருக்காரு. மூன்றாவது இடத்துல நம்ம பார்வதி அவங்களுமே வந்து ஒரு 45,000 ஓட்டுகள் கிட்ட வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான்காவது நபர் பார்த்திங்க அப்படின்னா அரோரா. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 41,000 ஓட்டுகள் கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சபரி அவருமே ஒரு 36,000 ஓட்டுகள் கிட்ட வந்து வாங்கியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சாண்ட்ரா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 31,000 ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பெற்றிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கனி அவங்க வந்து ஒரு 23,000 ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரியும். நெக்ஸ்ட்டு சுபிக்ஷா அவங்க வந்து ஒரு 23,000 ஓட்டுகள் அப்படிங்கிற சம்திங்கில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அமித் பார்கவ் அவருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 23,000 சம்திங்கில் தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஜே அவருமே சேம் 23,000 தான். 3 நபர்களுக்குமே ஒரு 100 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸ் அது தான் இருக்குது. கடைசியாக தான் நம்ம ஆதிரை கிட்டத்தட்ட 12,000 ஓட்டுகள் மட்டும்தான் இது வரைக்கும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற எல்லாருமே வந்து அந்த 10,000 ஓட்டுகள் டிஃப்ரென்ஸில் இருக்கிறாங்க. பட் இவங்க மட்டும்தான் வந்து ரொம்பவும் லோ டோட்டலில் இருக்கிறாங்க. மேபி ஆதிரை வந்து கண்டிப்பாக இந்த வாரம் போகக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதிரை போகலாமா? இல்லை அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது போகலாம் அப்படின்னா எந்த நபரை வந்து சொல்வீங்க? கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 11 நபர்கள் வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. இந்த 11 நபர்கள் யார் வந்து போனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதே போல் இந்த வாரத்துக்கான டான்ஸ் மேரத்தான் அப்படிங்கிற டாஸ்க் வந்து ஒரு பக்கம் காமெடியாக போகுது, ஒரு பக்கம் ஃபன்னாக போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாண்ட்ரா பார்த்திங்க அப்படின்னா அந்த கேட் வாசல்லே உட்காந்துக்கொண்டு ஏதோ தர்ணா போராட்டம் மாதிரி உட்காந்து அழுறது ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிகிட்ருக்காங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாகுது. போங்கடா, முதல்ல வெளியே அனுப்புங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அது என்னை பார்க்கும்போது வந்து அது ஒரு இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. சாண்ட்ரா பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அதுபோல் ஓட்டுகள் வாங்கியிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நல்லா ஒரு மக்கள்கிட்ட வந்து சப்போர்ட் கிடச்சிருக்குங்கிறது தான் சொல்லணும். பார்க்கலாம். ஆதிரை இப்போ வரைக்கும் கடைசியில் தான் இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வாரம் வந்து ஆதிரை போனால் நல்லா இருக்குமா? இல்லை வந்து சாண்ட்ரா அவங்க போனால் பெஸ்ட்டாக இருக்குமா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேபோல் வீடியோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைப்புங்கிற ஆப்ஷனை அமைக்கி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.